என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பக்தியையும் நீ என் மீது கொண்ட அதிகப்படியான நம்பிக்கையையும் பார்த்து எனக்கு மிகவும் சந்தோஷம். நற்செய்தியோடு தான் இன்றைய தினம் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எத்தனையோ சோதனைகளை சந்தித்த பொழுதிலும் அத்தனை சோதனைகளையும் தகர்த்தெறிந்து உனக்கான வெற்றியை நீ பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது. வாழ்க்கை உன்னை எவ்வளவுதான் பாடுபடுத்தி இருந்த பொழுதிலும் அத்தனை பாடுகளில் இருந்தும் இன்றைய தினம் வெளிவந்து உன் வாழ்விற்கான நன்மைகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டத்திற்குள் வந்து விட்டாய். உன்னுடைய தகுதியை எப்பொழுதும் தீர்மானிப்பவன் நீயாகத்தான் இருக்க வேண்டும். அடுத்தவருடைய இந்நிழலில் நீ எப்பொழுதும் நிற்காத அளவிற்கு உனக்கான முயற்சிகளை நீதான் செய்ய வேண்டும். உன்னுடைய உழைப்பும் நேரமும் மிகவும் முக்கியமானது. உன்னுடைய இலக்கை அடையும் வரை வெற்றியை பற்றியோ தோல்வியை பற்றியோ எதையுமே எதிர்பார்க்காமல் உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும். உன் பின்னால் இருந்து இந்த வாராகி செயல்பட்டு அதை வெற்றிகரமாக மாற்றித்தர அத்தனை வழிகளையும் மேம்படுத்தி காட்டுவேன். உன் இலக்கை அடையும் வரை நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் இருக்க வேண்டும். தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்வது வெற்றிக்கான பாடம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சோதனைகள் எந்த அளவு கடினமாக இருக்கின்றதோ அதற்கான கூலியும் அதைவிட அதிகமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள். முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடு. முடியாது என்று தெரிந்தால் அதற்கான பயிற்சி என்று நினைத்துக்கொள். முடியும் என சொல்வது பெரிதல்ல, எதையும் முயன்று முடித்து காட்டுவதுதான் பெரிது. உனக்கான குறிக்கோள் என்ன? நீ எதை தேடி ஓடுகின்றாய்? உன் மனம் எதை அடைய விரும்புகின்றது என்று எனக்கு தெரியும். என்னிடம் எதையும் ஒளித்து வைக்க முடியாது. என்னிடம் நீ சொல்லாத விஷயங்களை கூட நான் புடம் போட்டு கண்டுபிடித்திருக்கின்றேன். சில நேரம் உடைந்து போகின்றாய், சில நேரம் எழுந்து நிற்கின்றாய். இப்படி பல மாறுதல்கள் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது. எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நீ நீயாக இரு. எப்பொழுதும் தைரியத்தோடும் புது தெம்போடும் வாழ்ந்து காட்ட முடியும் என்கின்ற உத்வேகத்துடனும் நீ இருக்க வேண்டும். அந்த ஒரு வேகத்தை உனக்குள் இருந்து நான் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். மனதிற்குள் வைராகியம் என்ற ஒன்று எப்பொழுதும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருந்தால் அதனுடைய ஒளி பிரகாசமானது உன் வாழ்க்கையில் வீச தொடங்கிவிடும். கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கின்றது. எப்பொழுதும் நாம் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்வது என்று மனதை நொந்து கொள்ளாதே. கஷ்டங்கள் வருகின்றது என்றாலே நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்க தயாராகிவிட்டாய் என்று தெரிந்து கொள். எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அந்த வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்து மகிழ்விப்பேன். உனக்கு எல்லா நேரமும் துணையாக உனக்குள் இருந்து நான் வெளிப்படுவேன். உன் திறமைகளை நீ வளர்த்து கொள்ள எல்லா முயற்சிகளையும் செய். ஒவ்வொரு திறமையும் மிகப்பெரிய வெற்றியாக மாறக்கூடிய வாய்ப்பினை நான் பெற்று தருவேன். நல்லது நடக்கும்.